ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செப்டி டேங்க் டிஸ்பிரஷன் ட்ரென்ச் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்தில் வரலாம். ஸோ இது வந்து இந்த பாடத்தில் செவன்த்து செமஸ்டரில் வர மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி இதை எப்படி கொடுக்குறோன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ராயிங்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ட்ராயிங்ஸ் வச்சு நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளானுக்கு நான் குவான்டிட்டி எடுக்க போகிறேன். ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டிமேஷன் நீங்கள் எந்த எஸ்டிமேஷன் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டேபிள் காலம் போடணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், நம்பர்ஸு, லென்த்து, பிரெத்து, டெப்த்து, குவான்டிட்டி, ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். இதுதான் நீங்கள் எந்த எஸ்டிமேஷன் பில்டிங் சம்மந்தமான எந்த எஸ்டிமேஷன் போடுறதுனாலும் இந்த எஸ்டிமேஷன் தான், இந்த டேபிள் காலம் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் இந்த டேபிள் போட்டுறேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் தரையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 அடியாவது குழி நோண்டி தான் நம்ம வந்து வேலையை ஆரம்பிப்போம். இது வந்து செப்டி டேங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூமிக்கு அடியில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ குழி எடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.9. இந்த செப்டி டேங்கில் எஸ்கவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ உள்ளே போகிறோம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3.9 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இது எம்எம்மில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இங்கே வந்து மீட்டரில் கொடுக்க போகிறேன். அதான் டைமென்ஷன் இன் மீட்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3.9 அப்படிங்கிறத காமிச்சிக்கிறேன். செப்டி டேங்க் அப்படிங்கிறது ஒரு நம்பர்ஸ்க்கு தான் நம்ம எடுக்கிறோம், அதனால் 3.9 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இதோட பிரெத்து பார்த்திங்கன்னா 2.1. ஸோ 2.1 இது வந்து 2100ங்கிறது எம்எம்மில் இருக்குது. நான் வந்து 2.1ங்கிறத மீட்டருக்கு மாற்றிருக்கேன். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு குழி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இது கிரவுண்டில் ஒன்றா இப்படி குழி எடுக்கிறோம். இதோடதை எப்படி பார்க்கலான்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, பில்டிங் போடும்போது பில்லர் குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கடைசியாக ஒரு வீடியோவோட குழியை மட்டும் காமிச்சு அதோட லென்த்து பிரெத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது தகுந்த மாதிரி இந்த டெப்த்து மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் படிக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆனேன், சைட்டில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது சைட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த டெப்த்தும் பிரெத்தும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ லென்த்துங்கிறது 3.9, பிரெத்துங்கிறது 2.1, ஹைட்டுங்கிறது இதை டெப்த்துங்கிறத ஹைட்டுன்னு குறித்தோம்னா 2.08 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஓகேங்களா? இந்த 4 வேல்யூ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 17.04 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதுக்கு அடுத்தது இது செப்டி டேங்க், இது டிஸ்பிரஷன் ட்ரென்ச்சு. அதான் ட்ரென்ச்சுனா ஒன்றும் இல்லை, அதுலேருந்து பைப்பை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுப்பாங்க. அது செப்டி டேங்காக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து அண்டர் ட்ரைனேஜில் ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம அண்டர் ட்ரைனேஜுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அதில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு உள்ளதாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்து இது ஒரு செக்ஷன், அதாவது இது ஒரு பிளானு, இது ஒரு செக்ஷன், இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6000 கொடுத்துருக்காங்க. இது எம்எம்மில் இருக்குது, நான் மீட்டருக்கு மாற்றுறேன். ஸோ டிஸ்பிரஷன் ட்ரென்ச் இதுவும் குழி தான் எடுக்க போகிறாங்க. அதாவது இப்போ பைப் வந்து இப்படி குழி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த போர்ஷனை இதில் உட்கார வைக்கணும். இங்கே பாரு, கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே 0.6, அது 600 mm எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா 600 mm எடுத்திருக்காங்க. எவ்வளோ நீளத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000ங்கிறது என்ன பண்ணுறேன், 6 அப்படிங்கிறது மீட்டரில் மாற்றிருக்கேன். 0.6ங்கிறது பார்த்திங்கன்னா பிரெத்து 400, 500, 600. ஸோ 0.6ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா 600ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் 0.6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 2.16ன்னு வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 19.2 மீட்டர் க்யூப். இது வந்து மீட்டர் 1 லென்த்து பிரெத்து டெப்த்துன்னு வரதுனால மீட்டர் க்யூப்னு வேல்யூ வருது. ஸோ 19.2 அப்படிங்கிறது தான் நம்ம சாயில் எஸ்கவேஷன், அதாவது பூமியிலேருந்து குழி நோண்ட வேண்டிய பகுதி. ஸோ இது மட்டும் நம்ம குழி எடுக்கிறதுக்கு உள்ளது மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, குழி எடுத்தோன்னே ஒரு பில்டிங்கில் குழி எடுத்தோன்னே டைரெக்டாக நம்ம வந்து எந்த ஒரு கட்டுமானத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். அதில் என்ன பண்ணுவோன்னா பிசிசி அப்படிங்கிறது போடுவோம். நம்ம இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இன்ஜினியராக இருந்தால் அவங்க சைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ராயிங்கில் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க.
பிசிசி வந்து 1:3:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பிசிசி 1:3:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். அதாவது இது பெரிய ஜல்லி போட்டிருப்பாங்க. கம்பி இல்லாமல் போடுறது பேர் பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். கம்பி அதாவது கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிங்கன்னா அது ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்பாங்க. இப்போ நம்ம வெறும் பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் தான் போட போகிறோம். இதை நம்ம சைட்டில் எப்படி பார்க்கலான்னா பெரிய ஜல்லின்னு சொல்லுவாங்க. பெரிய ஜல்லி போட்டு சிமெண்ட்டு போட்டு தரை முதல்ல குழி எடுத்தோன்னா அந்த தரையில் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்டில் எந்த இடத்துக்கு போட போகிறேன்னா, நான் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லும் குழி எடுத்துட்டேன். இந்த குழி எடுத்தது பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். அந்த குழி எடுத்த இடம் ஃபுல்லுமே நான் போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் செப்டி டேங்க்கு தான் எடுக்கிறேன். ஏன்னா இதில் 2 போர்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்ஸ் தான் போட போகிறேன். 3.9 அப்படிங்கிறது 3.9 லென்த்துக்கும் ஜல்லி போட போகிறேன். அதுக்கடுத்து 2.1ங்கிறது வித்து அதே அளவுக்கு போட போகிறேன். இதில் ஹைட்டு மட்டும் பாருங்கள் 0.20ன்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா இந்த ஹைட்டுக்கு தான் போட போகிறோம் நம்ம. ஏன்னா நம்ம ஜல்லி போடுறது வந்து போட்டுக்கிட்டே அதாவது குழி வந்து 0.2 அப்படிங்கிற அளவுக்கு போட்டால் போதுமானது ஜல்லியோடது. செவுரை கொண்டு போய் வைக்கும்போது ஒரு தளம் அதாவது எம்டியான பிளேஸில் வைக்காமல் இதை வைக்கலாம். இதில் வந்து என்ன பர்பஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அரிக்காமல் இருக்கும் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயில் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ காங்கிரீட் போட்டு தான் அந்த பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் போட்டு தான் போடுவாங்க. அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். 0.2ங்கிறது இங்கே 200 mm கொடுத்துருக்காங்க. நான் 0.2ன்னு எடுத்திருக்கேன். ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு இது மாறுபடும். ஸோ இந்த ட்ராயிங்க்கு இது கொடுத்துருக்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 1.64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப்பிங் ஏரியா, அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் 0.2ன்னு லென்த்து பிரெத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இது என்ன அளவு, இதை எப்படி நான் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்லோப்பு பார்த்திங்கன்னா இந்த செவுத்துலலாம் எங்கேயுமே வராது. இதெல்லாம் பிரிக் ஒர்க்கு. இந்த இன்னரில் மட்டும்தான் வரும். ஏன்னா ஒரு தொட்டி கட்டிட்டோம். தொட்டியில் உள்ள இப்போ ஒரு தொட்டி கட்டிட்டேன், இந்த மாதிரி கட்டிட்டேன். இந்த தொட்டியில் ஒரு இடத்துல ட்ரைனேஜ் கொண்டு வரணுங்கிறதுக்கு இப்படி ஸ்லோப் கொண்டு வரும். அப்போ தான் உங்கள் தண்ணி என்ன இருந்தாலும் எல்லாம் இந்த கார்னரில் வந்து இப்படி நின்றுடும். ஸோ நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து தொட்டி கட்டிட்டேன். இந்த ட்ரைனேஜ் போட போகிறேன். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே உள்ள பகுதியில் மட்டும்தான் அந்த ஸ்லோப்பு க்ரியேட் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறோம், இதில் உள்ள அளவு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், லென்த்தை வந்து இப்போ 3.10ன்னு எடுத்துக்கிறோம். பிரெத்தை வந்து 1.3ன்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 3.9 வேல்யூ ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க. அந்த 3.9ஓட இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள் 0.1 இது என்ன பெடஸ்டல் மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல காட்டுற பாருங்க, இது ஒரு கால் மாதிரி இருக்கும். அதாவது காங்கிரீட்டு இப்படி ஒரு பெடஸ்டல் மாதிரி இப்படி வந்திருக்கும். இந்த பகுதி வந்து 0.1 அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும். ஸோ 0.2வை மைனஸ் பண்ணோம்னா 3.7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.7 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இது இது 3.9. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 3.9 அப்படிங்கிறதுல 0.4 ஏன்னா இந்த உள்ள இன்னர் ஏரியா மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3.9ல் 0.4 அப்படிங்கிற வேல்யூ 0.4ங்கிற வேல்யூ மைனஸ் பண்ணுறேன். ஸோ கழிச்சோம்னா 3.1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதுதான் 3.1 இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா 2.1ல் அதே மாதிரி தான். ஸோ இந்த 2.1ங்கிற வேல்யூவில் இந்த சைடு 400 போயிடுது, இந்த சைடு 400 போயிடுது. மீதி பார்த்திங்கன்னா 1.30 2.1 0.4 0.4ன்னு கழிச்சிங்கன்னா இந்த 2 வேல்யூ கழிக்கணும், 0.8 கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா 1.3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த 1.3ன்னு போட்டுரும். இந்த ஸ்லோப் ஏரியா அப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப்பிங் ஏரியா காமிச்சிருக்காங்க. ஸ்லோப்பின் லைன் 1:20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 0ன்னு ஆரம்பித்தா இங்கே
ஒன்று 100 mm ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறேன் 0 + 1ன்னு போட்டு /2 போட்டோன்னா 0.05 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து 0.100ங்கிறதுனால 0.1 ஓகேங்களா. 0 + 0.1 அப்படின்னு கொடுத்தோம்னா /0.05 அப்படிங்கிற வேல்யூ தான் ஸ்லோப்புக்காக உள்ளது. அந்த பார்ட்டு மட்டும், அதாவது இந்த பார்ட்டை மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதோட லென்த் வந்து 3.10 1.30 இந்த 4த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இது பிளைன் சிமெண்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டி தனியாக எடுத்துக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 1.84 m² வரும், m³ வரும். ஸோ இது ரெண்டு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா m³ வரும். நம்ம எஸ்கவேஷனை m³ கொடுப்போம், பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்டை m³ கொடுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் m³ கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க். இது எக்ஸாமில் இந்த பிரிக் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இந்த பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா லாங் வால் ஷார்ட் வால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் 2 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிரிக் ஒர்க்கில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா லாங் வால் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதுதான் லாங் வால். எந்த பில்டிங்கில் எடுத்தாலும் லாங்காக இருக்கிறது லாங் வால், இந்த ஷார்ட்டாக இருக்கிறது பேர் ஷார்ட் வால். ஓகேவா. இப்போ லாங் வால் மெத்தடில் இது 1, இது 2. ஸோ நான் வந்து ஸ்டெப் 1ல் 2 எடுத்திருக்கேன். இந்த 3.9 அப்படிங்கிறது இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3.9 மைனஸ் இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 100 mmங்கிறத 0.1 மீட்டர் 0.1 மீட்டர். ஏன்னா 2 பக்கமும் இருக்குது, இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அதனால் இதை கழிச்சோம்னா 3.7 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல 3.70ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வித்து, இந்த செவரோட வித்து செக்ஷனில் பார்க்கணும். செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க செவரோட வித்து 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 300னா 0.30 அப்படின்னு மீட்டரில் மாற்றிருக்கேன். ஸோ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அதுவும் இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஹைட்டு கொடுக்கல அப்படின்னா ஓவரால் லென்த்துலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்து கழிச்சிருப்பாங்க. அப்படி கழிக்கலை அப்படின்னா அந்த சைஸ் இல்லாமல் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் போட முடியாது. மேக்ஸிமம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, அளவு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஓவரால் லென்த்துலேருந்து இந்தந்த சைஸை கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதில் டேரெக்டாக கொடுத்துருக்கறனால நான் வந்து 0.600ங்கிறத 0.6 அப்படிங்கிறத டேரெக்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4 வேல்யூ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1.33 அப்படிங்கிற வேல்யூ வரும். இதுக்கு அடுத்தது இதிலையே இந்த போர்ஷன் முடித்தாச்சு. இது ஏன்னா 300 வித்துக்கு உள்ளதில் இந்த சைடு ஃபுல்லும் முடித்தாச்சு, இந்த சைடு உள்ளதும் முடித்தாச்சு. இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இந்த வேல்யூ எடுக்கணும். இதே மாதிரி இந்த சைடு எடுக்கணும். அதாவது இதில் இந்த லென்த்து உள்ளதை முடிச்சிட்டோம், கீழே உள்ளதை. அதை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டம், இதுக்குள்ளே இன்னொரு வால் வருது, முதல் இந்த போர்ஷனை முடித்தாச்சு. நம்ம இப்போ இந்த போர்ஷன் முடிக்க போகிறோம், அதுதான் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா அதே 3.7 லென்த்து தான், அதே வால் சுற்றி வர அளவுக்கு தான் இருக்கும், ஃபுல்லும் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இதுவும் 2 நம்பர்ஸ் தான். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.2ங்கிறது இந்த காங்கிரீட்லேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் 1.2ன்னு கொடுத்துருக்காங்க ஹைட்டு. வித்து வந்து இதோட திக்னஸ் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ 0.20. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 1.78 அப்படிங்கிற வேல்யூ கரெக்ட் வந்துடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வாலோட ஃபஸ்ட்டு, அதாவது லாங் வாலுக்கு உள்ள 1 2 இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது ஷார்ட் வாலுங்கிறப்ப இந்த போர்ஷன், இந்த 2 போர்ஷனை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ சேம் அதே தான். இந்த போர்ஷன் மட்டும் இது 1 இது 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதே 2 நம்பர்ஸுக்கு கொடுத்துட்றோம். இதில் இந்த போர்ஷன் தான் திரும்ப அதே மாதிரி. ஸோ இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது ஃபுல் எடுத்ததுனால மீதி இருக்கிற பார்த்திங்கன்னா 1.3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். அதாவது 2.1ல் இது வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு 400 மீதி உள்ள போர்ஷன் மட்டும்தான் இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே உள்ள செங்கலுக்கு அளவு எடுத்தாச்சு, இந்த மீதி உள்ள செங்கலை மட்டும் தான் எடுக்கிறோம். அதனால 1.3. அப்புறம் 0.3ங்கிறது அதே அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 0.60ங்கிறது இந்த ஹைட்டு. ஸோ அந்த ஹைட் அப்படியே கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 மல்டிபிள் பண்ணோம்னா 0.47. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2வில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உள்ளது. ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அதே 2 நம்பர்ஸாக ஷார்ட்டில் உள்ளதில் 1.30 தான் ஹைட்டு. 0.20ங்கிறது வந்து இந்த வால்யூமோட இந்த வாலோட திக்னஸ். ஸோ அதை போட்டேன். 1.2ங்கிறது ஹைட்டு. ஸோ இது 3 போட்டாச்சு. ஸோ இங்கே சேம் அளவு தான் வரும். ஆனால் என்ன ஆகும்னா இந்த லென்த்து மட்டும் மாறும். இந்த பிரெத்து ஹைட்டெல்லாம் சேமாக வரும். இந்த லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா 3.70ன்னு வந்து லாங் வாலுக்காகவும் ஷார்ட் வாலுக்கு வந்து 1.30ன்னு மட்டும் மாறும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். ஏன்னா பிரிக் ஒர்க் எல்லாமே ஒரே தான். ஸோ கூட்டினீங்கன்னா 4.204 அப்படிங்கிற வேல்யூ வருது. இதுக்கு அடுத்தது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பைப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பைப் வைக்கிற இடத்துல செங்கல் இருக்காது. ஸோ அந்த பைப்புக்கு வந்து எவ்வளோதுன்னு நம்ம அந்த பைப்பு வைக்கிற இடத்துல செங்கல் இல்லதை கழிக்கணும். இந்த செங்கல் இருக்கிற இடத்துல பைப் இருக்குது, அதனால் அங்கே செங்கல் வைக்க போகிறதில்ல, அதை கழித்து காட்டணும். ஸோ இன்லெட்னு ஒரு பைப் இருக்குது, அவுட்லெட்னு ஒரு பைப் இருக்குது. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்ஸில் கொடுக்கல. ஆனால் இதை வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க 0.1 அப்படிங்கிற டயாவில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நானும் அதையே எடுத்துக்கிறேன். ஸோ 2 பைப் இருக்குது. 2 பைப் இருக்கிறதுனால நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இது பைப்போட டயா, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறது ஏன்னா πd²/4 அப்படிங்கிற வேல்யூ காமிச்சிருக்காங்க. ஸோ π × 0.1² போட்டால் 0.0078ன்னு வருது. அப்ராக்சிமேட்டாக 0.01 அப்படிங்கிற ஏரியாலாம் எடுத்துக்கிறாங்க. மைனர் வேல்யூவாக இருக்கிறதுனால நிறையா பைப்ஸ் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து அக்யூரேட்டாக எடுத்துக்கணும். 2 பைப்புங்கிறதுனால பெரிய சேஞ்சஸ் வராது. ஸோ அதனால் 0.01 அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். இதோட வித்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இந்த செவுத்துக்குள்ளே 200 mmக்கு தான் போயிருக்கும். ஸோ அதனால் 0.2ங்கிற போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 0.004 அப்படிங்கிற வரும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.204லேருந்து 0.004 கழிச்சிங்கன்னா 4.2 m² அப்படிங்கிற பிரிக் ஒர்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிக் ஒர்க்குக்கான டீட்டெயில். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா திரும்ப பாருங்கள். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி 3D வீடியோஸ் எதுவும் ஆட் பண்ணி காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து பிரிக் ஒர்க்கை பார்த்துடலாம். முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்சிசி கவர் ஸ்லாப். அதாவது இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா கட்டடம் கட்டியாச்சு, அதாவது கீழே உள்ள பிசிசி போட்டாச்சு, பிரிக் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த மேலே உள்ள ஸ்லாபு மட்டும் போடணும். இப்போ இந்த ஸ்லாபுக்கு வந்து காங்கிரீட் போடணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்சிசி ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னா நம்ம ஆர்சிசி ஒர்க்கு தான். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ செப்டி டேங்க்கு போட போகிறோம். இது செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா 3.5 அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன 3.5னா இப்போ நீங்கள் இதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் வால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போட மாட்டோம். அந்த மேலே உள்ள ஸ்லாப் பாருங்கள், இந்த 200 வரைக்கும் தான் போட்டிருப்பீங்க. அதாவது இந்த போர்ஷனில் மட்டும்தான் ஸ்லாப்பு போட்டு மூடியிருப்போம், பாக்கி எல்லாம் பூமிக்குள்ளே போயிருக்கும். ஸோ எனக்கு இந்த லென்த்து மட்டும் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த 3.1ங்கிறது உள்ள ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 200. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கோன்னா 3.5 அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா வித்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் இந்த இடத்துக்கிட்ட இருந்தால் 2.1ல் இங்கே ஒரு 100, இது ஒரு 100 போயிடுது. அதே மாதிரி இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 போயிடுது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா 1.7 வரும். அதாவது 2.1ல் இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 200, 400 போயிட்டுனா 1.7 வரும். இதோட
ஹைட், அதாவது இந்த ஸ்லாபோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஸ்லாப் 70 mm திக்குன்னு கொடுத்துருக்காங்க. 75 mm திக்குங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.08 மீட்டராக கன்சிடர் பண்ணி 0.08ன்னு போட்டிருக்காங்க. இதை 4 மல்டிபிள் பண்ணால் 0.048 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வால், காங்கிரீட் வால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா பஃபல் வால் அப்படிம்பாங்க. அதாவது இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா பஃபல் வாலோட திக்னஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து செப்டி டேங்கில் மேலே ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, காங்கிரீட் வால் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதோட லென்த்து பார்த்திங்கன்னா இந்த லென்த் இதுதான் லென்த்து. ஸோ 1.3 அளவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு வால் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 50 mm திக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் 0.05ன்னு போட்டிருக்கோம். ஹைட்டு கொடுத்துருக்காங்க 0.45 அது போட்டிருக்கோம். ஸோ 4 வேல்யூ போட்டிங்கன்னா 0.03ன்னு வரும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.1551 m3 அப்படிங்கிறது காங்கிரீட்டோட வால்யூம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து காங்கிரீட் வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிரிக் ஒர்க் பண்ண இடத்துல பிளாஸ்டரிங் பண்ணணும். பிளாஸ்டரிங்னா 2 வால்யூம் தான் வரும், 2 வேல்யூ தான் வரும். லென்த்து வரும், ஹைட்டு வரும், பிரெத்து வராது. ஏன்னா அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த லாங் வாலுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ எத்தனை லாங் வால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லாங் வால் இருக்குது. எவ்வளோ லென்த்து, இது உள்ளே மட்டும்தான் இப்போ நம்ம பூச போகிறோம். ஸோ அதனால் 3.1 அப்படிங்கிறத டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் 2 ஆளுங்கிறத எடுத்தாச்சு. ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்டேருந்து கன்சிடர் பண்ணணும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.08ங்கிறதுல இந்த ஸ்லாபோட ஹைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2.08 அப்படிங்கிறதுல இந்த ஸ்லாபோட திக்னஸை 0.8 வந்து கழிச்சிட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 0.20 கழிச்சிட்றாங்க. ஸோ கழிச்சிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1.8 அப்படிங்கிறது கிடைக்கும். 1.8 தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹைட்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் வாலுக்கு வந்து 3.10 1.8. அதாவது இந்த ஸ்லாப் இல்லாத இடத்துல இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 2.08ங்கிறது மொத்த ஓவரால் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்லாபோட திக்னஸ் 75 mm திக்கு. அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 0.08 மீட்டருக்கு மாற்றிருக்கோம். இந்த 0.2ங்கிறது 200 mm திக்னஸ்க்குள்ளே தான் கழிச்சிடறோம். மீதி உள்ள இடம் பார்த்திங்கன்னா 1.8 மீட்டர்னு வரும். அந்த 1.8 மீட்டர் போட்டாச்சு. ஷார்ட் வால் அதே மாதிரி இந்த வால் இந்த பக்கம் இருக்கிறதுல 1 2 இருக்குது. ஸோ அதே 2ன்னு போட்டாச்சு. அந்த 1.3ங்கிற லென்த்துக்கு அதே ஹைட்டு தான் 1.80 தான். ஸோ அதை போட்டிங்கன்னா 4.68ன்னு வரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 15.84 அப்படிங்கிற வேல்யூ வரும். இதில் இந்த பூசாத இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்க 2 பைப்பு. ஸோ இந்த பைப்போட டயா வந்து 2 பைப்பு இருக்குது. 0.01ங்கிறது டயா. அதாவது எப்படி கொடுத்துருக்கோன்னா 0.1 ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை 4ன்னு போட்டிங்கன்னா 0.002 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 15.84லேருந்து 0.02 அப்படிங்கிற கழிச்சு போட்டிருக்காங்க. ஸோ 15.82 அப்படிங்கிறது தான் வேல்யூ, கரெக்டான வேல்யூ. இது 0.1 ஸ்கொயர்டு அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். அப்போ தான் 0.01 வரும். இது 1.1 கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை கழிக்கணும். ஸோ கழிச்சிங்கன்னா 15.82 ஸ்கொயர்டு அப்படிங்கிற வரும். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டிடெக்ஷன் பண்ணியாச்சு, பிளாஸ்டரிங் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டரிங்க்கு அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும் பிளாஸ்டரிங் பண்ண இடத்துல. ஏன்னா செப்டி டேங்க்லேருந்து தண்ணி வந்து அடுத்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே பூசணுமோ அதே இடத்துல தான் நம்ம வந்து திரும்ப பிளாஸ்டரிங் பண்ண போகிறோம். எங்கெங்கே பூசணும், இப்போ எங்கே பூசணும், ஒரு டேங்க் தான் பூச போகிறோம். ஓகேங்களா? இந்த 3.1 அதாவது இந்த போர்ஷன் கீழே அடியில் மட்டும், இப்போ நம்ம பூசின இடத்துக்கு உள்ள ஸ்லோப் ஏரியா, இந்த ஏரியாவில் மட்டும்தான் இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங். ஏன்னா உங்களுக்கு தரையிலேருந்து கீழே போகாமல், பூமிக்கு அடியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ 3.1ங்கிறது லென்த்து. இந்த லென்த்து வந்து 3.1, இந்த வித்து வந்து 1.3. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க 3.1 1.3ன்னு போட்டிருக்காங்க. டெப்த்து கிடையாது, டெப்த்து ஹைட்டு வந்து கிடையாது. அதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு பெயிண்ட்டு தான், அதனால் ஹைட்டு கிடையாது. ஸோ இதை போட்டிங்கன்னா 4.03 அப்படிங்கிறது வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு செப்டி டேங்கோட போர்ஷன் முடியுது.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிரஷன் ட்ரென்ச் அப்படிங்கிற போர்ஷன் வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த பைப்பை வெளியில் கொண்டு வர்றது, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அவுட்லெட் பைப்பு கொண்டு வரோம், இல்லை இன்லெட் பைப் கொண்டு வரோன்னா அந்த பைப்புக்குள்ள போர்ஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக உள்ளது. இது நல்லா பாருங்கள். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிரவுண்ட் லெவலில் ஒரு குழி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி ஜல்லி போட்டுடுறாங்க. போட்டு பைப்பை வச்சு பைப்பில் சாண்டை ஃபில் பண்ணுறாங்க. மேலே வந்து மூடிடுறாங்க, எதுவும் டேமேஜ் ஆகாமல். இதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேக்கிங் ஆஃப் 40 mm சைஸ் அக்ரிகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, லென்த்து வந்து 6 மீட்டர், 0.4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோட அக்ரிகேட் போடுறது, 40 mm அக்ரிகேட் போடுறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 0.6 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.1 இந்த சைஸு பைப்போட சைஸு அந்த இடத்துல இருக்குது. அதை வந்து டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 mm டயா பைப்பை வந்து அதை வந்து கழிக்கிறாங்க. ஸோ அதே 6 மீட்டர் லென்த்துக்கு 0.01 வித்துக்கு அதை கழிக்கிறாங்க. ஸோ 1.44லேருந்து 0.06 கழிச்சிங்கன்னா 1.38ங்கிறது தான் அக்ரிகேட், 40 mm அக்ரிகேட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில்லிங் சைடில், இந்த சைடு இது வந்து சாண்டு, இது வந்து அக்ரிகேட். ஆனால் இமேஜ் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். இமேஜ் வந்து இது வந்து அக்ரிகேட் மாதிரி இது வந்து அக்ரிகேட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து சாண்டு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இது சாண்டு இல்லை, இது அக்ரிகேட்டாகவும் இதை வந்து சாண்டாகவும் தான் இதில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து டிஸ்பிரஷன் ஃபில்லிங் கோர்ஸ் ஆஃப் சாண்ட். இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்குது. இது 1, இது 2. இங்கே பார்த்திங்கன்னா 1, 2 பக்கமும் இருக்குது. ஸோ 2 பக்கம் பார்த்திங்கன்னா 6 மீட்டருக்கு 2 பக்கமும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0.01 மீட்டர், 0.01 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா 0.06 அப்படிங்கிற வேல்யூக்கே போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 4 வேல்யூ இருக்குன்னா 0.07 அப்படிங்கிற வேல்யூ வரும். இதோட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா திரும்ப கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எக்ஸாமில் கேட்குறது பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் 90% பிரிக் ஒர்க் மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இந்த பிரிக் ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதிகபட்சமாக பிரிக் ஒர்க் மட்டும்தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரிக் ஒர்க் மட்டும்தான் கேட்கலாம் இந்த இதில். ஸோ அதனால் பிரிக் ஒர்க் மட்டும் நீங்கள் அது எப்படி வந்திருக்குங்கிறத மறுபடியும் திரும்ப பாருங்கள். ஸோ பிரிக் ஒர்க்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனாலும் இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்யூச்சரில், அதாவது சிவில் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு. ஃப்யூச்சரில் நம்ம ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் நம்ம வந்து யாரையும் கேட்காம நம்மளே தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் போனால் தான் நீங்கள் உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸ் இதோட முடியுது. இதுக்கு அடுத்தது செப்டி டேங்க். இப்போ பார்த்தது ட்ரென்ச்சு. நம்ம அதுக்கு அடுத்த பார்க்க போகிறது செப்டி டேங்கோட சோக் பிட் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.